வணக்கம் வணக்கம் நண்பர்களே. போன வீடியோல பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோம்னு சொல்லி வீடியோ முடிச்சிருப்பேன். அப்படி நம்ம எங்க தான் வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்ல, அகைன் கொடைக்கானல் தான். ஏன்னா காசு பணம் நிறைய வச்சிருக்கியா, அடிக்கடி மலை ஏறி இறங்குற அப்படிலாம் யாரும் கேட்டுறாதீங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, இங்க ஒரு ஈவெண்ட் அதை கவர் பண்ண தான் பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து இங்க கொடைக்கானல் வர வந்திருக்கோம். நம்ம என்ன நேரத்துல தான் மதுரையில இருந்து கிளம்பணும்னே தெரியல. ஈவெண்ட் போகும்போதெல்லாம் ஒரே சம்பவமா நடந்துட்டு இருக்கு. அப்படி என்னெல்லாம் சம்பவம் நடந்துச்சுன்றத இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. கரெக்டா ஒரு 3 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சேஃபா கொடைக்கானல் வந்து சேர்ந்தாச்சு. வண்டியில வந்த என்னமோ தெரியல, செம்ம டயர்டா இருந்துச்சு. வந்தோடனே சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. அந்த நைட்டு தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் ஒன்னும் தெரியல, நாள் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில தான் பாத்தீங்கன்னா ஒரு சம்பவமும் நம்மளை வச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதுல முதல் சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீடியோ கேமராவில் பாத்தீங்கன்னா மிஸ்டி ஏறிடுச்சு. எப்படி வீடியோ எடுக்கிறதுனே தெரியல. சரி, வீடியோ லைட் ஆன் பண்ணோம்னா அதுல இருந்து ஹீட் வரும். அந்த ஹீட்டை காட்டியா இந்த கேமரா எப்படியா சரி பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தா அங்க பல்பு போச்சு, லைட் ஆன் ஆகவே இல்லை. இது செகண்ட் சம்பவம். இதுல மூணாவது சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடஞ்ச ஒரு பல்பை மாத்திரன்னு சொல்லி இருந்த 4 பல்புல 2 பல்பு உடச்சிட்டான் நம்ம பையன். அப்புறம் எப்படியே இருந்த பல்பெல்லாம் மாட்டிட்டு போட்டோ வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் நல்லபடியா வேலை போயிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம வயிறு தான் பாத்தீங்கன்னா லைட்டா சவுண்ட் விட ஆரம்பிச்சிருச்சு. அப்போன்னு பாத்தீங்கன்னா நல்ல மழை வேற அடிச்சு ஊத்திட்டு இருந்துச்சு. அந்த மலைக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா அங்கேயும் பிரியாணி. அதை நல்லா போதுன்ற அளவு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் போய் பாத்தீங்கன்னா வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முக்கியமா நம்ம அண்ணனை பத்தி சொல்லி ஆகணும். ஆள் நிக்கிற பொசிஷனை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பெரிய வேலைக்காருன்னு. ஆனா என்ன, அண்ணன் பாத்தீங்கன்னா 4வதா ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாரு. அது பாட்டுக்கு நின்னுட்டு இருந்த வீடியோ லைட்டை பாத்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டாப்ல. தள்ளி விட்டதுல பாத்தீங்கன்னா அண்ணன் கணக்குல ஒரு பல்ப் ஆட் ஆயிருச்சு. ஒரு பக்கம் இந்த மாதிரி சம்பவமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐயா பாட்டு கச்சேரிக்கு டான்ஸ் கொளுத்திட்டாப்ல. அதே சமயம் ஈவெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 4:30 கிட்ட முடிவுக்கு வந்துருச்சு. நம்மளும் கேமரா லைட்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரூமை பார்த்து கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன, அன்னைக்கு நைட்டு அங்கதான் ஸ்டேன்றனால நைட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி பழனி ரோட் சைடு போயிருந்தோம். போற வழியில பாத்தீங்கன்னா இங்க இருந்து பழனியோட வியூவை பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. இந்த வியூ எல்லாம் பார்த்துட்டே போய் சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டு சாப்பிட்டு அங்கேயே தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஒரு 10 மணி வாக்குல மதுரைக்கு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. வர வழியில தான் பாத்தீங்கன்னா பெரிய சம்பவம், அடி வைத்தே கலக்கிருச்சுன்னா பாத்துக்கோங்க. அப்படி என்னடா தானே கேக்குறீங்க, அண்ணன் பாத்தீங்கன்னா மேல் பாக்கெட்ல போன் வச்சிருப்பாப்புல போல. லைட்டா ஒரு ஸ்பீடு பிரேக்ல விட்டோன்னே போன் ரெண்டும் பறந்துருச்சு. எந்த கடவுள் புண்ணியமோ டெம்பரோட போச்சு, டிஸ்பிளே கொண்டு ஆகல. அப்புறம் என்ன, போன் எடுத்து பாக்கெட்ல போட்டு ஒரு கூலை குடிச்சிட்டு வீட்டை பார்த்து கிளம்பி வந்தாச்சு. இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிவுக்கு வந்துருச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.